அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 24ஆம் தேதி சனிக்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தியாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதல்வருக்கு டெல்லியில் உற்சாக வரவேற்பு அப்படின்னும், ஸோ பிரதமர் தலைமையில் இன்று நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்று நிலுவை நிதிகளை உடனே வழங்க வலியுறுத்துகிறார் அப்படிங்கிற செய்தியை தான் இன்றைக்கி தலைப்பு செய்தியை கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்றைக்கும் முன்னாடி உள்ள செய்திகள்லேயே நிறைய பார்த்தோம். இந்த நிதி ஆயோக் பற்றியும் முதல்வரோட பயணம் பற்றியும் பார்த்தோம். ஸோ அந்த வகையில் உற்சாக வரவேற்பு அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. இந்த நிதின்னு பார்க்கும்போது ரெண்டு விஷயம் கொடுத்துருக்காங்க. தமிழகத்துக்கு ஒருங்கிணைந்த கல்வி, அதாவது சமர சிக்ஷா அப்படிங்கிற திட்ட நிதி, அது போக பேரிடர் உள்ளிட்ட நிலுவை நிதிகளை விடுவிக்குமாறு இந்த கூட்டத்தில் அவர் வலியுறுத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சமர சிக்ஷா அபியான் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். ஸோ அது தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கிறதுனால அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் பேரிடர் நிவாரண நிதியும் பிரதமரை இதாக வச்சு தான் இருந்திருக்கும். பேரிடருங்கிறது நமக்கு சிலபஸில் இருக்குது. ஜாகிரஃபியில் இந்த பேரிடர் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் மூலமாக அந்த பேரிடர் ஆணையம் கொண்டு வந்திருப்பாங்க. அது பிரதமர் மத்தியில் பொறுத்தளவில் பிரதமர் தலைமையில் இருப்பாங்க, மாநிலத்தை பொறுத்தளவில் முதலமைச்சர் தலைமையாக இருப்பாங்க. ஆனால் அந்த நிதிங்கிறது மத்தியில் தான் மெயினாக இருக்கிறதுனால அந்த நிதியை கேட்டிருக்காங்க. ஸோ பேரிடர் கால நிதியை விடுவிக்க கோரி கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு இஷ்யூ நடந்திருக்கு, இந்த மொழிப்பற்று சம்மந்தமாக 2 ஸ்டேட்டுக்கு இடையில் பிரச்சனை நடந்திருக்கு. அதில் நமக்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உலகிலேயே பப்புவா நியூ கினி அப்படிங்கிற நாட்டில் தான் அதிகபட்ச மொழிகள் இருக்கான். எவ்வளோ மொழிகள்னு பார்த்தீங்கன்னா 840 மொழிகள் பேசப்படுகின்றன. இதுதான் உலகத்திலேயே அதிக மொழிகள் பேசப்படும் நாடு. என்ன நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்புவா நியூ கினியா. அந்த நாட்டு கூட சமீபத்தில் பிரதமர் அவர்கள் போயிருந்தாங்க. ஸோ அந்த நாட்டுக்கு நிறைய நம்ம உதவி பண்ணியிருக்கோம். அந்த வகையில் அந்த நாட்டு அதிபர் நம்ம நாட்டு பிரதமருக்கு நன்றியில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நாட்டில் தான் 840 மொழிகள் பேசப்படுது. அதற்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல நம்ம இந்தியா இருக்குது. எவ்வளோ மொழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 780 மொழிகள் பேசப்படுகின்றன. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது பிரிவில் தமிழ், ஆங்கிலம் உள்ளிட்ட 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருக்குது. இதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஆர்டிக்கிள் இருக்குது. இருந்தாலும் அதுக்குள்ளே ரீட் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தால் கூட ஜஸ்ட் ரீகால் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். அப்போது 8வது அட்டவணையில் 22 மொழி அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக இருக்குது. இதில் தமிழ், மலையாளம், தெலுங்கு, சமஸ்கிருதம் உள்ளிட்ட 11 மொழிகள் செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. இந்த செம்மொழின்னு ஒன்று தான் ஞாபகம் வருது. 2022 குரூப் 4, 2024 குரூப் 4 2 கொஸ்டினை எடுத்து பாருங்கள். இந்த செம்மொழி கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க. இது போக இப்போ கூடுதல் தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் சில மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது கூடுதல் கவனமும் பெற இருக்குது. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செம்மொழி அந்தஸ்துலேயே ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் வாங்கினதுனால அதுக்கப்புறம் எந்த மொழி வாங்கினாலும் கூட நமக்கு அந்த கிரெடிட் எப்பயுமே மாறாது அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின் மூலமாக நமக்கு சொல்ல வராங்க. அதனால் இந்த பழைய கொஸ்டினை போய் எடுத்து பாருங்கள். 22, 24 2லேயுமே செம்மொழி பற்றி கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதனால் செம்மொழி சார்ந்து பார்த்துருங்க. அப்போ 11 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து இது வரைக்கும் வழங்கப்பட்டிருக்கு. கடந்த 2001 அந்த மக்கள் தொகை கணக்கீட்டின்படி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கணிசமான எண்ணிக்கையில் மக்களால் பேசப்படும் மொழிகளில் எண்ணிக்கை 122. அதாவது 700 சம்திங் மொழிகள் இருந்தால் கூட அதிகமான மக்கள் பேசப்படுறது பார்த்திங்கன்னா இந்த 122 மொழிகள் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதாவது மொழிப்பற்று அப்படிங்கிறது இருக்கணும். ஆனால் அதுவே ரணகம் ஆயிடக்கூடாது, அதாவது கலவரம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருவரும் அவரது தாய்மொழி பற்றுடன் இருப்பது தவறில்லை, ஆனால் மற்றவர்களின் தாய்மொழியும் மதித்தல் மட்டுமே நல்லிணக்கணும் சூழலும் இருக்கும். ஒருவரின் மொழிப்பற்றுக்கும் எல்லை உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிக்கிளோட நோக்கம் என்ன அப்படின்னா, 2 ஸ்டேட்டுக்கு இடையில பிரச்சனை வராத அளவுக்கு அந்த மொழிப்பற்று இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மொழிப்பற்றை தான் பார்த்துருப்பீங்க. இந்த மொழியால் தான் ஆந்திரா தமிழ்நாட்டிலேருந்து பிரிஞ்சிருக்கும். ஸோ மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கிறது தான் பிரிச்சிருப்பாங்க. ஸோ மொழிங்கிறது உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது தான் இது மூலமாக சொல்லியிருக்காங்க. நமக்கு இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி 24ஆம் தேதி. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட். ஸோ எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மே 29 ஒரு 3 டேஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். அடுத்ததாக பார்த்தோன்னா இணையம் பகுதியில் இந்த இன்னைக்கு மார்ட்டின் லூதர் கிங் கூட ஒரு பொன்மொழி, நம்பிக்கையோடு முதல் படி ஏறு, முழு படிக்கட்டுகளையும் பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நமக்கு எக்ஸாமை பொறுத்தளவில் நிறைய பேர் என்னென்னா இவ்வளோ கம்மியாக நோட்டிஃபிகேஷன் இருக்குது, இவ்வளோ படிக்கணுமே, அப்படி இப்படிலாம் நிறைய நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் உள்ளே இறங்கிட்டீங்க, அதில் என்னென்னு பார்த்துடணும். நம்மளோட டார்கெட் வந்து டாப்பில் தான் வைக்கணும். ஸோ நீங்கள் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம், லாஸ்ட் மினிட்ல என்ன வேணாலும் நடக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு தோனியை சொல்லுவாங்க, எப்படின்னா லாஸ்ட் பால் வரைக்கும் வந்து அவரோட நம்பிக்கை விட மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்ம வந்து அதாவது எக்ஸாம் வரைக்குமே, எக்ஸாம் இல்லை ரிசல்ட் வரைக்குமே நம்ம நம்பிக்கையை வந்து எந்த இடத்துலையும் இழந்துடக்கூடாது. ஸோ நம்பிக்கையோட படிங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்ல வராங்க. அதாவது நம்பிக்கையோட முதல் படியை ஏறுங்க, முழு படிக்கட்டையும் பார்க்க வேண்டியதில்லை, எவ்வளோ தூரங்கிறத பார்க்க வேண்டியதில்லை, உங்களோட உழைப்பை கரெக்டாக கொடுங்க. நான் இன்றைக்கே பொழுதை நல்லபடியாக படிச்சிருக்கேனா, இன்றைக்கி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேனா, நல்லபடியாக பயன்படுத்திருக்கேனா அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே கம்பேர் பண்ணுங்கள். நேற்றை விட இன்றைக்கி 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கேனா, இப்படி கம்பேர் பண்ணுங்கள், ஆரோக்கியமானதாக இருக்கும். ஸோ எதையும் நினச்சி வருத்தப்படாமல் ஜாலியாக படிங்க, நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல தெரிஞ்ச கொஸ்டினை விட்டுட்டு வருவாங்க. ஏன் அப்படின்னா அந்த ப்ரெஷர் தான் காரணம். ஸோ நம்ம ரிலாக்ஸாக நீங்கள் எப்போ வந்து உங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்னா, ஒரு ஷெட்யூல் போட்டு படித்து அதை கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் அதை டிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட்டோடய இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக அமையும் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இணையம் பகுதியில் வேளாண் முன்னேற்றத்திற்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் 1971 நிறுவப்பட்டிருக்கு. இப்பல்கலைக்கழகம் வேளாண் கல்வி, ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க சேவைகளை வழங்குகிறது. வேளாண்மையில் எதிர்கொள்ளும் சவால்களை சந்தித்து உயர்தர மனித வளத்தை உருவாக்குவது இதன் நோக்கம். அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படியே பொறுத்துக்களை கேட்டுட்ருவாங்க. ஸோ நமக்கு ஜாகிரஃபியில் வேளாண்மைன்னு ஒரு பாடமும் இருக்குது. அதுபோக தமிழ்நாடு புவியியல் கூறுகள்லையும் பார்த்திங்கன்னா இந்த வேளாண்மை சார்ந்து இருக்குது. ஸோ 2 இடத்துலையும் பார்க்கும்போது இதோட வருடத்தை முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு நோக்கம் தெரியும், அந்த பேர்லேயே நோக்கம் என்ன இருக்குது, தமிழ்நாடு வேளாண் சார்ந்து தான் எல்லாம் பண்ண போகிறாங்க, ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க. ஆனால் வருஷம் பார்த்திங்கன்னா 1971. அப்போ யார் முதல்வராக இருந்திருப்பாங்கன்னா, மறைந்த கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த டைமில் தான் இது உருவாக்கியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அவுரி இயக்கம் என்பது விவசாயிகளின் உரிமைகளுக்காகவும் பிரிட்டிஷ் ஆட்சியின் அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் நடத்தப்பட்ட ஒரு முக்கிய கிளர்ச்சியாகும். இந்த கிளர்ச்சி நீல நிற சாயத்தை, அதாவது இண்டிகோ அப்படிங்கிற உற்பத்தி செய்வதற்காக கட்டாயப்படுத்தப்பட்ட விவசாயிகளின் எதிர்ப்புக்காக உருவானது. இந்த கிளர்ச்சி விவசாயிகளின் குறைகள், பிரச்சனைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. அது சுதந்திர போராட்டத்தின் ஒரு அங்கமாக அமைந்தது. இது நல்லாவே தெரியும் நம்மளுக்கு வந்து காந்திய காலகட்டம்னு ஒன்று இருக்குது. தலைவர்கள் உருவாகிறதுங்களில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காந்தி தான் இருப்பார். ஸோ அவரை முன்னிறுத்தி பண்ணப்பட்டது தான் இந்த அவுரி இயக்கம் அப்படிங்கிறது. ஸோ அந்த இதில் சக்ஸஸ் ஆகிரும். ஸோ அதை வச்சு தான் அடுத்தடுத்த இயக்கங்கள்லாம் நடந்திருக்கும். அது வருஷம் அந்த டேட்டா எதுவுமே கொடுக்காம அது என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவுரி இயக்கம்ங்கிறது எப்படின்னா மக்கள் சார்ந்து கொண்டு போகிறதுனால அது இயக்கம்னு சொல்கிறாங்க. அந்த இண்டிகோ அப்படிங்கிற பயிரை உற்பத்தி செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டாங்க அப்படிங்கிற கதையை கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஎன்எம் சார்ந்து ரீகால் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்களுக்கு வழங்குவதற்காக 20 லட்சம் மடிக்கணினிகள் கொள்முதல் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசின் எல்காட் நிறுவனம் டெண்டர் கோரியது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டம் சார்ந்து இதை எடுத்துக்கலாம். நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் திட்டம் சார்ந்து ஸ்கீம்ஸ் சார்ந்து எடுத்துக்கோங்க. இது என்னென்னா ஃபஸ்ட்டு நமக்கு எப்போ கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011-12 காலகட்டத்தில் தான் ஃபஸ்ட்டு இந்த லேப்டாப்புங்கிற ஸ்கீம் வந்து அதாவது தேர்தல் அறிக்கையாக சொல்லியிருப்பாங்க. அதை பின்னால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 2011-12 அதை நிறைவேற்றிருப்பாங்க. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா 2016-17 வரைக்குமே அந்த திட்டம் வந்து செயல்பாட்டில் இருந்துச்சு. அப்புறம் தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போது 20 லட்சம் மடிக்கணினி இந்த 2011-17 காலகட்டத்துக்குள்ளே 38 லட்சம் லேப்டாப் கொடுத்ததா தகவல் கொடுத்துருக்காங்க. இது போக இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் 20 லட்சம் மடிக்கணினிகளுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. இதில் நாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2011-12 காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டது தான் அந்த பேஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை ஒரு கல்விக்கான ஒரு சிறந்த திட்டமாக இதை சொல்லப்படுறதுனால இதை வந்து நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. இந்த லேப்டாப் ஸ்கீம் வந்து நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. ஸோ மற்ற மாநிலங்களுக்கு நம்ம முன்மாதிரியாக இருக்கிறதுனால இந்த திட்டங்கள் சார்ந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டர் பற்றி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதாவது வடகிழக்கு மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா
செமிகண்டக்டர் மையமாக வடகிழக்கு மாநிலம் உருவாகும். ஏன்னா அந்த செமிகண்டக்டருங்கிறது வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒரு டிமாண்ட் இருக்கிற ஏரியா. அந்த கனிம வளங்கள் வந்து அந்த வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கிறதுனால அதோட மையமாக அது திகழும் சொல்லி முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பிரதமர் வந்து பேசியிருக்காங்க. அவ்வளோதான். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.